எம் இலங்கை திருநாட்டின் வளர்ச்சிக்கு எம் மலை நாட்டவரின் உழைப்பு அளப்பரியது. எம்மவர்கள் காலையில் எழுந்தவுடன் ஒரு தேயிலை சாயத்துடனே வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அந்த தேநீருக்கு பின்னணியில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் கடின உழைப்பு, உழைப்பிற்கான சரியான ஊதியமின்மை, பாதுகாப்பற்ற வேலை சூழல், சமூக அநீதிகள் மற்றும் மறைக்கப்பட்ட அரசியல் ஆக்கிரமிப்புகள், அத்தனை இன்னல்களுக்கும் முகங்கொடுக்கும் எம்மவர் வாழ்க்கையின் வலிகள் பலராலும் கவனிக்கப்படாமலே போய்விட்டது. புழுதி படுக்கையிலே புதைந்த எம்மக்களை போற்றும் இரங்கற் புகழ்மொழி இல்லை என்றும் மறவாத எம்மில் ஒருவரான சிவேலு பிள்ளையின் தற்கால கவிதைகளின் கீழ் காணப்படும் தேயிலை தோட்டத்திலே என்ற கவிதை எம்மவர்களின் இறப்பிற்கு பின்னரான அவல நிலையை எடுத்துரைக்கின்றது. இது இறப்பிற்கு பின்னரான பிரச்சினை மாத்திரமே, இறப்பிற்கு பின் மட்டுமில்லாமல் வாழுகின்ற போதே பல பிரச்சினைகளை எம்மக்கள் எதிர்கொள்கிறார்கள். தினசரி வேலைக்கு சென்றும் தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளம் கிடைக்கப் பெறுவதில்லை. 18 கிலோ தேயிலை இலைகளை பறித்தால் மாத்திரமே அவர்களுக்கு ஒரு நாள் ஊதியம் கிடைக்கப் பெறுகிறது. அதற்கு கீழாக பறிக்கப்படும் தேயிலை இலைகளுக்கு கிலோவின் அடிப்படையிலேயே கூலி வழங்கப்படுகிறது. குறிப்பாக மலையக மக்கள் இலங்கைக்கு வந்து 200 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்த போதே பல போராட்டங்களுக்கு மத்தியில் ஊதியம் வழங்கப்பட்டது. பாதுகாப்பை பொறுத்தவரையில் சில தோட்டப்புறங்களில் பாராட்டக்கூடிய அளவில் உணவு உண்பதற்கு உகந்த இடம் போன்றன காணப்பட்ட போதிலும், அதிகமான தோட்டப்புறங்களில் உணவு உண்பதற்கு உகந்த இடமின்மை, சீரமைக்கப்படாத பாதைகள், வைத்திய வசதிகள், பாடசாலை மாணவர்களுக்கான உகந்த போக்குவரத்து என்பன கிடைக்கப் பெறாமல் பாதிக்கப்பட்டே காணப்படுகின்றது. இறந்த பின் இறுதி சடங்கு செய்வதற்கு கூட உகந்த இடம் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேயிலை நிறை அளவீடு செய்வதற்காக கூட உகந்த இடம் காணப்படுகிறது. ஆனால் ஒரு வேலை உணவு உட்கொள்ள உகந்த இடம் இல்லை என்பதே இங்கு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. காட்டு விலங்குகள், அட்டை, புலவிக்கொட்டு போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு பெற உகந்த வழி இன்மை, ஒரு ஆபத்து ஏற்பட்ட பின் அதற்கான தேவையான முதலுதவிகள், போக்குவரத்து வசதிகள் வழங்கப்பட்ட போதிலும் ஆபத்து ஏற்படும் முன் அதற்குரிய முன்னெச்சரிக்கையாக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாதது குறிப்பிடத்தக்கது. தேயிலை இலைகளை பறித்து அதனை நிறை மதிப்பீடு செய்கையில் தொழிலாளர்களை அதனை பார்வையிட அனுமதி மறுக்கப்படல் மற்றும் எதிர்த்து செயல்படுபவர்களை நிர்வாகம் தொடர்பான தேவைகளை பூர்த்தி செய்வதில் தாமதமாக்கல் போன்ற சமூக அநீதிகளையும் உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. எம்மவர்களின் வாழ்க்கை முறை, கவிஞர் சி. வேலுப்பிள்ளையின் கவிதை இன்னமும் கவிதையாக மாத்திரமே மட்டும் காணப்படுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திற்கும் ஒரே வழி நம் இளம் தலைமுறையின் கல்வி. பிறப்பு முதல் இறப்பு வரை தேயிலை தோட்டத்திலேயே மறைந்து போகாது எம்மவர்களின் வாழ்க்கை முறை. கற்ற சமூகம் கல்லறை அல்ல வாழ்வதற்கு மாளிகையையே அமைத்து கொடுக்கும்.